ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வித் பிரியா மனோ. நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் டேப் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்துச்சு, ஸோ லாங் வீடியோஸே ஃபியூ டேஸாக அப்லோட் பண்ண முடியலை. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெதர் சேஞ்சஸ்னால கோல்டு காஃப் ஃபீவர் வர நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உடம்பு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி vlog பார்த்தீங்கன்னா என்னோடய வீக்கெண்ட் எப்படி போச்சுன்றது தான். சாட்டர்டே இல்லையா, எப்பவும் போல தான் மார்னிங் அரவுண்ட் ஒரு 7 o'clock எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தம்பியும் ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் முடிச்சாச்சு. அண்ணாக்கு ஆஃபீஸ் இருந்ததுனால ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. எங்களுக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸும் இல்லாதனால எல்லோரும் ஃப்ரீயாக தான் இருந்தோம். ஸோ கோயில் போகலான்னு சொல்லிட்டு சடனாக எல்லோரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பிட்டோம். இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, அந்தியூர் போகிற வழியில் நகலூர் அப்படின்ற ஒரு வில்லேஜில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சாமியுமே இங்கேயே இருக்கிறது தான் இந்த கோயிலோட ஸ்பெஷல். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகர், நவகிரகங்கள், அம்மன், ஐயப்ப சுவாமி, புத்துக்கண்ணு, கிருஷ்ணர், ராதை, வரலட்சுமி, காலபைரவர், ரங்கநாதர், இந்த மாதிரி நிறைய சாமி இங்கே இருக்கிறதுனால தான் இந்த கோயில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு இங்கே இருக்க மக்களெல்லாம் சொல்கிறாங்க. இந்த கோயில் ஒரு தனி மனிதனால் உருவாக்கப்பட்ட கோயில்னு சொல்கிறாங்க. அதுவும் இங்கே கலியுக ரங்கநாதன் அப்படின்ற ஒரு சாமியை படுத்திருக்க மாதிரி வச்சுருக்காங்க. அதையெல்லாம் பார்க்குறப்ப எனக்கே மேல் சிலுக்குது. மேரேஜுக்கு முன்னாடி ஆல்ரெடி இந்த கோயிலுக்கு நான் விசிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். மேரேஜ்க்கு அப்புறம் ரொம்ப இயர்ஸ் ஆச்சு, இப்போ தான் போயிருக்கேன். அப்போ இந்த மாதிரி சிலையெல்லாம் எதுவும் இல்லை. இப்போது நிறைய சிலை எல்லாம் கட்டி இருந்திருக்காங்க. ஒன்றுக்கும் தனித்தனியாக கும்பாபிஷேகமும் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் சென்டரில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணறு ரொம்ப ஏஜ்டு பர்சன் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிணறுக்கு பூஜை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப இந்த பேபி ட்ரை பண்ணுறவங்களாம் அதை பார்த்தா பேபி ஃபார்ம் ஆகாது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்புறம் சாமிக்கு பூஜை பண்ணும் பொழுதே மேலே கருட பகவான் பறப்பார் வானத்தில் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே பறந்துட்டு இருந்துச்சு. அதையே எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. அண்ட் இந்த கோயிலோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பின் பண்ணுறேன். அப்புறம் இங்கேயே பாம்பு புத்து இருக்குது. அங்கே யாரையும் உள்ளே அலோவ் பண்ணல. ஆக்சுவலாக அங்கே பாம்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் வெளியவே விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். எனக்குமே அடிக்கடி கனவுல பாம்பு வந்துகிட்டே இருக்கா. ஸோ அதனால் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். லன்ச் அங்கேயே ப்ரொவைட் பண்ணாங்க. அன்னதானம் மத்தியானம் அங்கேயே சாப்பிட்டுட்டு தக்காளி சாப்பாடும் சக்கரை பொங்கலும் கொடுத்துருந்தாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். இந்த ரூட்டில் மோஸ்ட்டாக பஸ் ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ அங்கே கோயிலுக்கு வந்திருந்தவங்கள ஒரு பாட்டி பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களையுமே பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து பேக்கரி போயிட்டு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவர் மூவி டிக்கெட் புக் பண்ணியிருந்தார். ஸோ மூவிக்கு டைம் இருக்கிறதுனால ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு பேக்கரி வந்துட்டோம். தேட்டர் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதும் கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். உள்ளே டிக்கெட்லாம் ஷோ பண்ணிவிட்டு செக்கிங்லாம் ரொம்ப சிவியராகவே பண்ணுறாங்க. ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் அலோவ் பண்ணுறது இல்லை. இங்கே போகிறப்போ அந்தளவுக்குலாம் செக் பண்ண மாட்டாங்க. மேலோட்டமாக பார்ப்பாங்க, அலோவ் பண்ணிடுவாங்க. பட் இங்கே ரொம்ப சிவியராக செக் பண்ணி தான் அலோவ் பண்ணுறாங்க உள்ளே போனதும் தேட்டர் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் விடுதலை 2க்கு தான் புக் பண்ணியிருந்தோம். Give me some time. ஃபைனலி மூவி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். எத்தனை பேருக்கெல்லாம் இந்த மூவி பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. See you next video. Bye.